நம்ம இன்றைக்கி Kali Linux அப்படிங்கிற ஒரு ஓஎஸை பற்றி பார்க்க போகிறோம். சரி, Kali Linux என்னன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு Debian பேஸ்டு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதோட எய்ம் என்னன்னா பென்டெஸ்டர்ஸும் ஹேக்கர்ஸும் யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் அதை டிசைன் பண்ணாங்க. Kali Linuxல இன்னொரு வெர்ஷன் இருக்குது, அது பேர் வந்து நெட் ஹண்டர். அதை நம்மளோட மொபைல் டிவைசஸ்லேயும் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வேலையை கட்டலாம். அடுத்தது இதோட ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன். இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, இருந்தாலும் நான் ஒரு 4 மட்டும் மெயினாக போட்டு வச்சுருக்கேன். Kali Linuxல வந்து 600க்கும் மேலே பென்டெஸ்டிங் டூல்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே இந்த ஓஎஸ்க்காண்டி நீங்கள் காசுலாம் கொடுக்க தேவையில்லை, இது ஃப்ரீ தான். அப்புறம் இந்த ஓஎஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ்ன்றனால நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஓஎஸை நம்மளே டெவலப் பண்ணி பில்ட் பண்ணலாம். அடுத்தது இதில் வந்து மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்டும் இருக்குது. சரி, இந்த ஓஎஸ் எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா www.kali.org./downloads/ இந்த அட்ரஸில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கும் விண்டோஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இப்போ சொல்கிறேன். எல்லோரும் ஹேக்கிங் கற்றுக்கணுன்னா ஏன் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுமா, ஏன் விண்டோஸில் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். லினக்ஸில் வந்து இப்பொழுது வைரஸ் அட்டாக் ஆகாது அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதுவும் இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் தான் விண்டோஸை யூஸ் பண்ணாமல் லினக்ஸ் யூஸ் பண்ணது ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேக்கிங் டூல் விண்டோஸ்க்குன்னு இருக்குது. இது மோஸ்ட்லி பெய்டு வெர்ஷன் தான் இருக்கும். விண்டோஸ்க்கு வந்து அவ்வளோக்கு ஹேக்கிங் டூல் இல்லை. அப்படியே இருந்தாலும் நம்ம தேடி ஒவ்வொரு இதுக்காக கண்டுபிடிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் கிடைக்கும். ஃப்ரீ கிடையாது, எதுவுமே பெய்டு வெர்ஷனாக தான் இருக்கும். அப்படியே ஃப்ரீ கிடைச்சாலும் அதில் ஏதாவது 2-3 இது ஆப்ஷன்ஸ் வேலை செய்யாது. அதை பைபாஸ் பண்ணுறதுக்காண்டி நிறைய பேர் கிராக் பண்ணி அந்த டூல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி கிராக் பண்ண டூலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டுறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. போனே ஆன்டிவைரஸ்லேருந்து ஒரு அலர்ட் மெசேஜ் காட்டுது, இந்த டூலில் வந்து ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு உண்மையிலுமே இல்லை வைரஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கும். சில சமயம் இந்த கிராக்டு வெர்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே ஆன்டிவைரஸ் எப்பொழுதும் வைரஸ்ன்னு தான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கும். அதனால் மோஸ்ட்லி இதில் வந்து ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில டூல் வந்து வைரஸ்லாம் பைண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்புவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த கிராக்கடு சாஃப்ட்வேர்ஸ்லாம் சில சமயம் இன்ஸ்டால் பண்ணுறப்போ அவங்க பைண்ட் பண்ணி வச்சுருக்க வைரஸும் நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகி அவங்க ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான பாட்நெட்ஸாக நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்குவாங்க. அது ஒரு காரணம். இதெல்லாம் தடுக்கிறதுக்காண்டி தான் நம்ம லினக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. லினக்ஸில் வந்து நீங்கள் எந்த டூல்ஸுக்கும் காசும் கொடுக்க தேவையில்ல, ஃப்ரீ தான். சரி, இப்போ லினக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது என்னோடய VMware. அதில் நான் Kali Linux இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ பார்ப்போம். Kali Linux இப்படி தான் இருக்கும். இல்லை, நான் வால்பேப்பர் மட்டும் மாற்றி வச்சுருக்கேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அப்ளிகேஷனில் இன்ஃபர்மேஷன் கேதரிங், வல்னரபிலிட்டி அனாலிசிஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி 14 டைட்டில் இருக்குது. இந்த ஒவ்வொரு டைட்டில்குள்ளேயும் ஒவ்வொரு டூல் இருக்கும். என்னடா 600க்கு மேலே டூல் இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தா இதில் கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதில் இன்னும் டூல் இருக்குது. இதில் முக்கியமான டூல்ஸ் மட்டும் இதில் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு இன்னும் நிறையா டூல் வேணாலும் ஆன்லைனில் கிடைக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்னென்னா இதில் இருக்கிற டூலு உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஹேக்கிங் குரு. ரைட்டு, இந்த லினக்ஸில் எப்படி எப்பொழுதும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லினக்ஸ் எப்பொழுதும் டெர்மினலில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டெர்மினல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம விண்டோஸில் கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். இதோட டெர்மினல்லாம் ஓப்பன் சிடி அந்த மாதிரி தான் எல்லாம் கொடுத்து கமாண்ட்லாம் கொடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. அவ்வளோதான். என்னோடய அடுத்த டுட்டோரியலில் VMwareல எப்படி Kali Linux இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தடுத்த டுட்டோரியலில் Kali Linux யூஸ் பண்ணி எப்படி ஒவ்வொரு இதாக ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.